அனைவருக்கும் வணக்கம். இது உங்க பாட்டி டாக்ஸ். நம்ம விவேகானந்தர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விவேகானந்தர்ல இப்ப நம்ம பார்க்க போறது விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் இவங்க 2 பேரோட சந்திப்பு நம்ம பார்க்க போறோம். விவேகானந்தர் கடவுளை தேட ஆரம்பிக்கிறாரு. கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த தேடல் அவருக்கு ஆஹ் ரொம்ப ஆழமா தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் விவேகானந்தர் எப்படின்னா எதையுமே யாரோ சொல்றதை கேட்டோம், இல்லை மற்றவங்க சொல்றாங்க அது உண்மை, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் விவேகானந்தர்கிட்ட எப்பவுமே இருந்ததில்லை. சொல்றாங்களா அது சரியா இல்லை தவறா அப்படின்றது அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் ஏற்றுக்குவார். அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் கேட்டு கேட்டு பழகினவன் கடவுள் அப்படின்றது அவர் இருக்காரா இல்லையா, அவர் நேரில் பார்த்தா அவன் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இந்த பீரியட்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா பல பேர்கிட்ட போறாரு, பல ஞானிகள் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட பல 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 பேர்கிட்ட போறாரு. அவங்கள்ட்டலாம் கேட்குறாரு, இந்த மாதிரி கடவுள் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாருமே என்ன பண்றேன்னா விவேகானந்தரை பெருமையா பேசுறதுதான் அவங்களோட இதா இருந்துச்சு. நீ உனக்கு இறையர்கள் இருக்கு, இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் விவேகானந்தருக்கு அந்த அந்த கேட்ட கேள்விக்கான ஆமா இல்லைன்ற பதில் கிடைக்கல. இப்படி அவரோட தேடல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப ஒரு கல்லூரியில ஒரு பாடம் எடுக்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சர் லீவ் போறாரு. இங்கிலீஷ் லெக்சர் லீவ் போடுறதுனால, இங்கிலீஷ் லெக்சர் லீவ் போடுறதுனால அதுக்கு கல்லூரி முதல்வர் பாடம் எடுக்கிறார். அவர் என்ன எடுக்கிறாருன்னா டாபிக் பரவச நிலை, அதை பத்தின ஒரு ஒரு பாடம் எடுக்கிறாரு. அந்த பரவச நிலைக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவர் எழுதின ஒரு கவிதையை எடுத்து ஒரு மேற்கோள் காட்டி பாடம் எடுக்கிறாரு. பட் அவர் எடுக்கிறாரு. பட் எக்ஸாம்ல சொல்றதுக்கு மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரியுற அளவுக்கு யாரும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அங்க இருக்க ராமகிருஷ்ணர் அவருக்கு அறிமுகமாயிருந்தாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம இதுல நம்ம இந்தியால இப்படி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, ராமகிருஷ்ணர் அடிக்கடி பரவச நிலை அடைவாரு, நீ அவரை வாய்ப்பு கிடைச்சா நீங்க சந்திக்கலாம். இது எல்லாரும் எப்படி கேட்டாங்களோ இல்லையோ, விவேகானந்தருக்கு ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதியுது. அது ஏனோ தெரியல, அவர் கண்டிப்பா பார்த்தாங்கன்ற ஒரு ஆசை அண்ட் ஆவல் எல்லாமே விவேகானந்தருக்கு ஏற்படுது. கண்டிப்பா பார்த்தாங்கணும் அப்படின்ட்டு மனசு ஆழம் பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் பார்க்க கிளம்புறாரு. அவர் ராமகிருஷ்ணர் போய் பார்க்குறப்ப அவர் ராமகிருஷ்ணர் உடனே என்ன பண்ணுறேன்னா தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. தனியாக கூட்டிகிட்டு போய் எடுத்தனுமே என்ன கேட்குறாருன்னா, ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு தான் கேட்குறாரு. விவேகானந்தருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இப்போதான் வந்திருக்கோம், இவர் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, இப்போதான் பார்க்குறாரு, உடனே இவ்வளோ தாமதமாக வந்த அப்படின்னு கேட்குறாரு. சரின்ட்டு எதுவும் பேசல. மறுபடியும் அவர் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த? அப்புறம் இன்னும் நீ தூங்குறப்ப உனக்கு ஒளி தெரியுதா, ஒளியை நீ உணர்றியா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி நீ நிறைய பேர் மக்களுக்கு சேவை செய்ய பறந்திருக்க, நீ ஒரு பண்டைய கால ரிஷி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வெளியே கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஓ, பார்த்துருக்கேனே, எப்படி உன்கிட்ட பேசுறேனோ நீ எப்படி இருக்கியோ உன்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அவர்கிட்டையும் நான் கேள்வி கேட்பேன், கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்கேன்ற ஒரு பதில் கிளியரா ஒரே ஒருத்தர் சொல்றாரு, ராமகிருஷ்ணன் சொல்றாரு. ஆனா இதையுமே அவரை நான் நம்பல. இதுல என்னன்னா இதுக்கப்புறம் அவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு தான் வேந்தர் நினைக்கிறாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்தோடனே பார்த்துருக்கேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, இவ்வளோ தாமதமாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவரோட குணாதிசயங்கள், அவரோட செயல்கள் அவருக்கு ஒரு அந்நியமாக தெரியுது. ஒரு இதுவரையும் பார்த்தவங்கள ஒரு வித்தியாசமாக அவருக்கு தெரியுது. அதனால அவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு தான் வேந்தர் வச்சிருக்காரு. அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் அவர் நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ அடுத்த மறுபடியும் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறாரு. விவேகானந்தர் அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லிட்டோமே, அவர் பைத்தியக்காரராக இருக்காரு, அவரை போய் நான் பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் அவருக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, சரி வாக்குறுதிக்கு கொடுத்துருக்கோம், மறுபடியும் போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராமகிருஷ்ணன் பார்க்க போறாரு. ராமகிருஷ்ணன் பார்க்க போறப்ப அப்போ அவர் ஒரு விஷயம் செய்யறாரு.
வேந்தரை கூப்பிட்றாரு. அந்த அறையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவரை தொடுறாரு. கொஞ்சம் தொட்டதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஒரு வேந்தருக்கு வந்து எதுவுமே வந்து பிளாங்க் ஆகி தன்னை சுற்றி எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கு. பொருள்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சுற்றுற மாதிரி அவருக்கு வந்து இதாகுது. அதுக்கப்புறம் தன்னோட ஈகோ அது எல்லாமே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு வந்து நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னை விடுங்க, எனக்கு வந்து நான் உயிரோட இருக்கணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து வேணுந்தரே சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் ஓகே நம்ம போதும் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் வந்து நெஞ்சில கை வச்சு அதை ஸ்டாப் பண்ணுறாரு. அவரோட அந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஏதோ இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு வந்து ஒரு ஒரு நிலைக்கு வந்து ஒரு குழப்பமான நிலையில வந்து கொஞ்சம் வந்து இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறையும் பார்க்க போறாரு. அப்போ பார்க்க போறப்ப மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்து பண்றாரு. அப்போ வந்து கான்ஃபிடண்டா வந்து இவர் வந்து ஒரு பைத்தியக்காரர் இல்லை, இவர் வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து விவேகானந்தர் வந்து வராரு. இதுல அடுத்த கட்டம் என்னன்னா, அவர் வந்து நிறைய வந்து சோதிக்கிறாரு. ராமகிருஷ்ணன் வந்து சோதிக்கிறாரு. பொதுவாக இவர் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டார்ல, அதனால இவர் வந்து உண்மையானவரா, இவர் வந்து எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து பணத்து மேல ஆசையே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா பல பேர் என்னன்னா, அந்த இவங்க இந்த மாதிரி துறவி வேஷம் போட்டுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும் நிறைய பேர் வந்துருப்பாங்க. அதனால இவரை நான் வந்து சோதிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றேன்னா, அவரோட படுக்கையில ஒரு ரூபா காயின் வந்து அந்த ஒரு ரூபா அந்த காயின் இருக்கு இல்லைங்களா, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். அது மாதிரி ஒரு காயின் வந்து வைக்கிறாரு. அவர் வந்து வராரு. அந்த பெட்ல வந்து படுத்த உடனே துள்ளி குதிக்கிறாரு. என்னன்னு வந்து தேடி பார்த்தா ஒரு காயின் வந்து இருக்கு. அவர் எல்லாத்தையும் அமைதியாக அப்படி பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கும் புரியுது. அதுக்கப்புறம் வந்து வேணும்னு வந்து உறுதிப்படுத்திக்கிறாரு ஓகே அப்படின்ட்டு. இப்படி வந்து டைம் வந்து இப்படி வந்து வேந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் ஒரு பாண்டிங் வந்து ஏற்படுது. இல்லை என்னன்னா, ராமகிருஷ்ணர் வந்து ரொம்ப ஏங்கி போயிடுவாரு. எப்படின்னா ஒரு நாள் வரலன்னா கூட அவருக்கு வந்து ரொம்ப இதாயிரும். சீக்கிரம் அவரை போய் வர சொல்லு, வேந்தர் ஆகணும், வர சொல்லு, பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டில் திடீர்னு வந்து எழுப்பி யாரையா சொல்றதாகட்டும், இந்த மாதிரி அவருக்கு வந்து ஏக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு நாள் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேந்தர் வந்து வராரு. ராமகிருஷ்ணர் வந்து அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. இது மாதிரி வராரு போறாரு 10-12 தடவை வந்து இது மாதிரி வேந்தர் வந்து வந்துட்டு போவார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வேந்தரும் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கேட்குறாரு, ஏன் நான் வந்து உன்னை வந்து வேணுன்ட்டு எதுவுமே பேசலை, நீ ஏன் வர அப்படிங்கிறாரு. உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்க வரேன், இதில் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு வந்து வேந்தர் வந்து சொல்லிடுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து யோசிக்கிறார். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு விஷயத்த கொடுக்க போறோம்னா அவருக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கு அப்படின்றது வந்து அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, என்கிட்ட வந்து இந்த சக்திகள் இருக்கு, அதை வந்து உனக்கு நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை இது உனக்கு எப்படியாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து ராமகிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு தேவையில்லை, நான் வந்து எனக்கான சக்தியில் நானே வந்து உருவாக்கிக்கிறேன், தியானம் மூலியமா நானே உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு ராமகிருஷ்ணர். இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப அடுத்த கட்டம் வந்து என்னன்னா, கடவுள் வழிபாடை வந்து அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்றத நம்ம அடுத்த காணொலியில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். என்னன்னா, அவர் வந்து சின்ன வயசுல இருந்து கடவுள் வந்து ஒரு மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் படித்தப்ப இவர் தான் உருவ வழிபாடுன்ற வந்து எல்லாமே உருவ வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் வந்து மாறுபடுறாரு, உருவ வழிபாடுல வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி.